ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு அர்ஜென்ட்டான வீடியோ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இன்றைக்கி வந்து February 6th. இன்றைக்கி டைமிங் பார்த்திங்கன்னா 7:17 ஈவினிங் வந்து நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து பீமாவில் போடுறாங்கங்க. ஸோ அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து போட்டிருக்கேன் இதை. பீமா ஆஃபர் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கோல்டு ரேட் என்ன, February 6th வந்து கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,930 ரூபாங்க. 24 கேரட் வந்து 8,651. இதுவே சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா 107 ரூபா அப்படின்னு போட்டிருக்கா. ஆனால் பீமாவோட கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மார்க்கெட் ரேட்டை விட 200 ருபீஸ் கம்மியாக இருக்குங்க. நான் நெக்ஸ்ட்டு அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். 24 கேரட் கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 8,651 ரூபா. உங்களுக்கு 22 வந்து 7,930 ரூபா. இது வந்து ஜென்ரலாக இன்றைக்குள்ள கரண்ட் மார்க்கெட் ரேட்டுங்க. இதுவே 18 கேரட் அப்படின்னு போனீங்க அப்படின்னா 6,550 ரூபா இன்றைக்கி. ஸோ இப்போ இது வந்து இன்றைக்கி சென்னையோட மார்க்கெட் ரேட் வந்து இது எல்லாமே. நான் இப்போ பீமாவில் உள்ள மார்க்கெட் ரேட் காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதாங்க. 22 கேரட் மார்க்கெட் ரேட் வந்து 7,729. ஸோ இன்றைக்கி நைட்டு 12 o'clock ஸ்பெஷல் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான கவுண்டவுன் வந்து போய்கிட்டு இருக்கு பாருங்கள். 4 hours 41 minutes 22 seconds வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ஆஃபர் என்ன, இது வந்து நைட்டு 12 மணிக்கு இந்த ஆஃபர் போடுறானே, நம்ம எப்படி இதில் கோல்டு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் இது எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த மாதிரி ஆஃபரில் ஆல்ரெடி கோல்டு வாங்கியிருக்குங்க, அந்த வாங்கியிருந்த பில்லு, எப்படி வந்து அந்த ப்ராடக்ட் வீட்டுக்கு வந்தது அப்படிங்கிற எல்லாமே இதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு ட்ரஸ்டபுளாக இருக்குது, நமக்கு வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னு நினச்சா நீங்களும் வந்து ஒரு சின்ன பொருள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் வாங்க ஆரம்பிக்கலாம். இது வந்து நீங்கள் எல்லோரும் இப்படி வாங்குங்கன்னு சொல்கிறதுக்காக இல்லைங்க. இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குது, மார்க்கெட் ரேட்டை விட கம்மியான விலையில் வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அர்ஜெண்ட்டாக நான் போட்டுட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மீனா அவங்களுக்கு வந்து ரொம்ப பர்சனலாகவே தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க எனக்கு ஒரு பெரிய மெயில் அனுப்பியிருந்தாங்க. அனுப்பி அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் எனக்கு கொடுத்து, நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி என்கிட்ட வந்து நீங்கள் டேட்டாஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க மேம், இதை நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க வந்து லாஸ்ட் வீக்கே எனக்கு வந்து இதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ என்னால் வந்து இதை ஷேர் பண்ணவும் முடியல. ஃபஸ்ட்டு வந்து இதை நான் வந்து தரோவாக செக் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு நான் செக் பண்ணிகிட்டு இருந்தப்போ திரும்ப இன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபுக்கு இப்போ சொல்லிடணும் அப்படிங்கிற ஆவலில் தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி நிறையா பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, நெக்ஸ்ட் இயர் எனக்கு மேரேஜ் இருக்குது, நான் எப்படி கோல்டு சேர்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ தங்கம் ரேட் கூடிக்கிட்டே போகுதே, எப்படி நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஆஃபரில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அவங்க வாங்கின ப்ராடக்ட்டு, அவங்களோட பில் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே பார்த்துடலாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இந்த ப்ராடக்டை வாங்குறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீக் January 29th வந்து அவங்க எனக்கு மெயில் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நம்பர்லேருந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தேன். அதுக்கு அவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு January 29th என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 கேரட் கோல்டு ரேட் வந்து 7,595 அன்னைக்கு. இன்றைக்கி பீமாவில் மார்க்கெட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,269 ரூபா உங்களுக்கு. ஸோ இவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோடைய பில் டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ அவங்க வாங்கியிருந்தது ஒரு ஹாரம் தாங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 தடவை இந்த ப்ராடக்ட் வந்து பீமாவில் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சின்னதாக ஸ்டட்டு, ஒரு ஹாரம், அந்த வளையல் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ இதோடைய ஆக்சுவல் ரேட் இன்றைக்கி ரேட் பார்த்திங்க அப்படின்னா 3,71,089 ரூபா அப்படின்னு காமிக்கிது நமக்கு. இது வந்து இப்போ நைட்டு வந்து ஆஃபர் போடுவாங்க. ஸோ நைட்டு ஆஃபர் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மேக்கிங் சார்ஜுன்னு இருக்குது பார்த்திங்களா, அது ஃபுல்லாகவே இல்லாமல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஹாரத்தோட வெயிட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா 41.58 grams இருக்குது.
ரூ. 7,729 ரேட்டுக்கு இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ வந்து ரூ. 3,21,372 வந்திருக்கு. மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லி ஒரு ரூ. 67,167 போட்டிருக்காங்க. ஸோ இந்த மேக்கிங் சார்ஜை வந்து டோட்டலாகவே இன்றைக்கி நைட்டு 12 வாங்குறப்ப டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த சேதாரத்துக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சேதாரத்தை மட்டும் எடுத்து மைனஸ் பண்ணுவாங்க பீமாவில். கரண்ட்டாக உள்ள ஆஃபரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 29,000 தான் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. அதாவது 40% மேக்கிங் சார்ஜில் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. பட் இன்றைக்கி நைட்டு 12 பார்த்தீங்க அப்படின்னா இந்த 67,000த்தையுமே அவங்க வந்து ஆஃபரில் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வாங்கின பில்லை வந்து இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். இதே ப்ராடக்ட்டை அவங்க வாங்கியிருந்தாங்கல்ல ஜான்வரி 29 அவங்களுக்கு என்ன மாதிரி பில் வந்திருக்கு, அவங்களுக்கு எப்படி ஃபுல் சேதாரத்தையும் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க ஜஸ்ட்டு 3 லட்சத்துக்கு தான் இந்த நகையை வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு 3,71,000 வருது. அவங்க இந்த நகையை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வெறும் 3 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 70,000 லாபத்தில் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற எல்லாத்துக்குமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 24 கேரட் கோல்டு ரேட்டு பார்த்திங்கன்னா ரூ. 8,490. 18 கேரட் கோல்டுனால் வந்து 6,500 சில்லரை இருந்தது. இங்கே 6,200 சில்லரை தான் போட்டிருக்காங்க. சில்வர் ரேட் பாருங்கள் ரூ. 107. இவங்கக்கிட்ட ரூ. 90 தான் போட்டிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து வெறும் ஜுவல்ஸுக்கு தாங்க போட்டிருக்காங்க. கோல்டு காயினுக்கு அதுக்கெலாம் வந்து ஆஃபர் போடலை. பட் கோல்டு காயின் வந்து நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட் ரேட் வந்து மார்க்கெட் ரேட்டை விட வந்து அவங்க கிராம் ரேட் வந்து ₹200 கம்மியாக இருக்குது கிராமுக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு. அதிலே வந்து அந்த லென்த் வந்து எவ்வளோ வரும், அந்த செயினோட லென்த் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பேக்கில் வந்து இந்த இடத்துல தான் ஹெச்ஐடி ஹால்மார்க் சிம்பிள் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த சிஸ்டர் வந்து என்ன ரேட்டுக்கு வாங்கியிருந்தாங்க, அவங்களுக்கு எப்படி மேக்கிங் சார்ஜ் ஃபுல்லாகவே வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ அவங்க அனுப்பின பில் வந்து இதுதாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கனாலே தெரியும். அவங்களுக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா ரூ. 3,02,245 வந்திருக்கு. அவங்க அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜாக ரூ. 60,147 கிட்டத்தட்ட 20% வேஸ்டேஜுங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதை ரெண்டையும் ஆட் பண்ணி கீழே ஜிஎஸ்டி போட்டாங்க. ரூ. 10,872 அப்படின்னு சொல்லி 3% ஜிஎஸ்டி போட்டாங்க. ஸோ டோட்டலாக அந்த ப்ராடக்ட் ரேட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,73,000 வருது. திரும்ப அந்த டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா கீழே. அந்த ரூ. 60,147 மேலே மேக்கிங் சார்ஜுன்னு போட்டதை இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 3,13,117 வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி வாங்க போனீங்க அப்படின்னா 3,71,000ங்க. கிட்டத்தட்ட 60,000 கிட்ட அவங்க ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க இந்த 1 வீக்கில். ஸோ நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து அந்த பொருள் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான். அவங்க வந்து இன்றைக்கி தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து இந்த பொருள் வந்துடுச்சா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 6:44 PM வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க, நோ மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க சிஸ்டர், அதனால் நீங்கள் செக் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன். அப்போ தான் கேட்டிருந்தேன், உங்கள் ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிடுச்சுன்னு கேட்டிருந்தேன். ஆமாம், அது வந்து நல்லா இருந்தது, பியூரிட்டி எல்லாமே செக் பண்ணியிருந்தேன், எல்லாமே இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க நீங்கள் பொருள் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து சின்ன ப்ராடக்டாக நீங்கள் வாங்கி அதோடைய பியூரிட்டி எல்லாமே பக்கத்தில் உள்ள கடையில் போய் கூட செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 7 days ரிட்டர்ன் பாலிசி கூட இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க அவங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கப்புறம் தான் நான் இந்த இது வாங்குகிறேன், நான் வேறு யார் சொல்லி இந்த கடை வந்து ப்ரெஃபர் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கி பார்த்து அது சாட்டிஸ்ஃபை ஆனதுனால தான் அவங்க பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு லிங்க் கூட அனுப்பியிருந்தாங்க எனக்கு. ஸோ அந்த லிங்க் வச்சு தான் நான் வந்து இப்படி தான் அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும், ரொம்ப செக்யூர்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பாக்ஸ் ஓப்பனிங் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவும் வச்சுருக்கல. அதனால் நமக்கு வந்து அவங்க யூடியூப்லேருந்து ஒரு இதை அனுப்பியிருந்தாங்க எனக்கு ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ அதை கூட நான் அவங்களுக்கு வந்து செக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து வேறு யாரோ வாங்கினது தான், அவங்க வந்து போட்டிருந்தாங்க ஷார்ட்ஸாக. நான் வேணும்னா இந்த லிங்க்கு கூட உங்களுக்கு நான் வந்து கீழே ஆட் பண்ணுறேன், நீங்கள் யாராவது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லா பேக்கிங் எல்லாமே சூப்பராக வச்சு தான் வந்திருக்கு உங்களுக்கு. அவங்க வந்து ஒரு ஸ்டட்டு வாங்கியிருப்பாங்க போல், அந்த ஸ்டட்டு வந்து இந்த மாதிரி தான் பேக்கிங்கில் வந்திருந்தது உங்களுக்கு. ஸோ நான் இதில் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கியிருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்கும் ஆன்லைனில் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணது இல்லைங்க. சில்வர் கூட வாங்கியிருக்கேன், பட் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணது இல்லை. இந்த கடை வந்து அவங்க லாஸ்ட் மந்த்து January 3 வாங்கியிருந்தேன் அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு நோ மேக்கிங் சார்ஜில் வாங்கியிருந்தாங்க. இந்த கடை ப்ளெயினாக தான் இருக்குது. ஆனால் நிறைய ஜுவல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டோன் வச்சு பீட்ஸ் வச்சுலாம் இருக்குது. பட் அவங்க செலக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ளெயின் ஜுவல்ஸ் தான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னாங்க. இந்த ப்ராட் பேங்கிள் போட்டிருக்காங்க பார்த்திங்களா, இது அவங்களுக்கு வந்த பில்லு நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தாங்க.
அன்றைக்கி ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா பீமாவோட ரேட் வந்து ரூ. 7,018. பட் அன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 7,275 என்னமோ இருந்தது ஜான்வரி 3. ஆனால் அவங்களுக்கு வந்து ரூ. 7,018 மார்க்கெட் ரேட் போட்டிருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜுங்கிறது எதுவுமே இல்லை. அந்த மேக்கிங் சார்ஜ் அமௌண்ட் போட்டிருக்காங்க 11,592 மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க. அதை வந்து லாஸ்ட்டில் டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மேக்கிங் சார்ஜ் போட்டு அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு அந்த பில்லை எடுத்துடுறாங்கங்க. எடுத்தக்கப்புறம் நமக்கு அந்த மேக்கிங் சார்ஜை ஜிஎஸ்டி பில்லுக்கு அப்புறம் வந்து சப்ராக்ட் பண்ணுறாங்க. அது என்ன அது வந்து நமக்கு என்ன ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து கூடும் அவ்வளோதான். பட் இது வந்து ஒரு சூப்பரான ஆஃபர்னு நான் சொல்லுவேன். யாராவது வந்து இந்த கல்யாணத்துக்குலாம் நகை சேர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஜுவல் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஆன்லைனில் செலக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஆஃபர் போடுறப்ப நீங்கள் பே பண்ணி வாங்கிடலாம். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறதும் செக்யூர்டாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா ட்ரஸ்டபிள் இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது வேணும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு சின்ன பொருள் வாங்கிக்கோங்க, வாங்கி பாருங்கள். உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து பெரிய பொருள் வந்து இந்த மாதிரி விலைவாசி கூட்டிகிட்டு போகிறப்ப மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 200 கிராம்ஸ் கம்மி மேக்கிங் சார்ஜ் எதுவும் இல்லாமல் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான திங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இப்போ நம்ம பார்க்கலாங்க எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் வந்து செக் பண்ணுறது, எப்படி வந்து இந்த ப்ராடக்டை வாங்குறது, எப்படி வந்து சிஸ்டத்தில் போய் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் போய் பீமா ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்னு டைப் பண்ணுங்கங்க. ஸோ கீழே இந்த மாதிரி காமிக்கும் ஸ்பான்சர்டுன்னு போட்டு www.beemagold.com அப்படின்னு காமிக்கும். இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், 0 மேக்கிங் சார்ஜ் ஆஃபர்ஸ் 7th February, 0 மேக்கிங் சார்ஜ் ஆன் கோல்டு அண்ட் டைமண்ட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கீழே அப்படியே வந்தீங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா www.beemajewellery.comனு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணக்கூடாது, beemagold.comனு இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து எஸ்பெஷலி நீங்கள் இன்னும் கீழே வந்தீங்கன்னா இந்த சந்தன கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஐகான் பட்டனு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தான் அந்த ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்டார்டிங் சூன்னு காமிக்குது உங்களுக்கு. ஸோ அப்போ 4 hours இருந்தது, இப்போ 3 hours வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ எல்லாமே ஒரே இது தான் நமக்கு. அதில் வந்து ஆஃபர் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இதில் வந்து இயரிங் கலெக்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இயரிங் கலெக்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன ஆஃபர் இருக்குது கரண்ட்டாக அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸோ நான் இந்த இயரிங்ஸில் வந்து இந்த இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து ஒரு 3 grams உள்ள ஒரு இயரிங்ஸ் தான். இதுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரேட் படி பார்த்தீங்கன்னா 28,000 சில்லற வருது. அவங்க ஆஃபர் போக 26,704 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செக்கிங் டெலிவரி பார்த்துக்கோங்க. இங்கே என்டர் பின்கோடுன்னு கேட்டிருக்காங்கல்ல, அங்கே வந்து உங்கள் ஏரியா பின்கோடு வந்து கொடுங்கங்க நீங்கள். ஸோ நான் வந்து 600056 அப்படின்னு அந்த பின்கோடு கொடுத்தேங்க. கொடுத்ததும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டெலிவரி பை 11th February அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா February 11th வந்து உங்களுக்கு வந்து அவங்க டெலிவரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதில் வர்றது வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வருது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு ப்ரூஃப் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். பட் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு சின்ன பொருளாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் உள்ள ஏதாவது ஜுவல்லரி ஷாப்பில் போய் அது வந்து ஹால்மார்க் சிம்பிள், சீலு எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத கூட நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 7 days ரிட்டர்ன் பாலிசி உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு முகப்பு செயின் வாங்கியிருந்தேன், அது வந்து ஆனால் பிடிக்கலை. 7 days ரிட்டர்ன் பாலிசியில் வந்து திரும்ப நான் வந்து அனுப்பிட்டேன். அனுப்பின உடனே அவங்க அந்த அமௌண்ட் வந்து அவங்க அக்கௌண்ட்லேயே வந்து திரும்ப போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஆன்லைனில் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்ப செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்மளால் வாங்க முடியும். அதுக்கான ஆஃபர் இருக்குது. கிராமுக்கும் வந்து ஒரு 200 rupees கிட்ட லெஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளோட ஷேர் பண்ணியிருந்ததை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக இதில் தான் தங்கம் வாங்கணுமா, நான் வந்து இதில் வாங்கினா சேஃபாக இருக்குமா அப்படின்னு என்கிட்ட நிறையா கொஸ்டின் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் தான் எல்லோரும் போய் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே வந்து அவங்கவுங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். ஏன்னா அந்த சிஸ்டருமே எனக்கு போட்டிருந்தாங்க, எனக்கு வந்து ஓகேவாக இருந்தது அதனால் நான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மெயினாக அவங்களோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு யூடியூபர் மூலமாக இது தெரிய வந்தது அப்படின்னா இன்னும் நிறையா பேருக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இருக்குங்கிறதாவது ரீச் ஆகும்ல அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்தாக இருந்தது. ஸோ என்னோடய கருத்துமே வந்து இது யாராவது ஒரு வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினச்சி இந்த வீடியோவை வந்து போட்டிருக்கேன்.
ஸோ இன்றைக்கி நைட் ஆஃபர் இருக்குது. ஸோ 12:00க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அலாரம் வச்சுட்டு கூட செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆஃபர் வந்து இருக்கா, அந்த சொன்னது கரெக்டா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இன்றைக்கி நைட் பார்க்குறதுனா பார்க்கட்டும். சப்போஸ் இந்த வீடியோ வந்து நீங்கள் நாளைக்கு பார்க்குறீங்க, இல்லை நாளை மறுநாள் தான் பார்க்குறீங்க அப்படின்னா கூட கவலை இல்லைங்க. அடிக்கடி இந்த மாதிரி ஆஃபர் போடுறப்ப கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ்லேயோ எதுலேயோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நான் போடுறேங்க. ஸோ இன்னும் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து அட்சய திதிக்கு கூட நிறைய கடைகளில் நிறைய ஆஃபர்ஸ் வருது. ஸோ உங்களுக்கு ஆஃபர்ஸ் வர வர கண்டிப்பாக நான் அதை வந்து வீடியோவில் சொல்லிக்கிட்டே தான் வருவேன். தங்கம் விலை கூடுது, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் இப்போ வாங்கணும்னு நினைக்கிற தங்கம் எவ்வளோ ரூபா வச்சுருக்கீங்களோ அதை 5ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒரு பங்கு இன்றைக்கி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 2-3 டேஸ் கழித்து பாருங்கள். ஒரு ரூ. 50 100 டிஃப்ரென்ஸ் வந்து குறையுது அப்படின்னா அன்னைக்கு வாங்குங்க. இப்போ வந்து போய் நீங்கள் ஜுவல்லரியிலலாம் வந்து காசு போட்டுறாதீங்கங்க. வாங்கினீங்கன்னா காயினாக வாங்கி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு அட்சய திதிக்கு நிறைய ஆஃபர் போட தான் செய்வாங்க. உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ்லேயே வந்து வேஸ்டேஜ்லேயே வந்து 50% டிஸ்கவுண்ட்டு அந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர் போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் காயினாக வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவையானப்போ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் கூட அந்த காயினெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் கூட எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்கள் வந்து கிராம்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க காயினாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. பாய்.